விவசாயிகள், பழங்குடிகள் ஆகியோரின் கிளர்ச்சிகள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கம்பெனி அரசாங்கத்தின் நில உரிமையும் வருவாய் ஈட்டும் முறையும் இந்திய கிராமிய சமூகத்தை மிக கடுமையாக பாதித்தன. விவசாயிகளை அதற்கு முன்னில்லாத அளவுக்கு வருத்தியது. வருவாய் ஈட்டும் வேளாண் முறையின் தொடக்க காலத்தில் விவசாயிகள் அவர்களுக்கு அதிக அளவிலான வருவாய் இலக்கை நிர்ணயித்து அநியாயமாக அதை வசூலித்த ஒப்பந்ததாரர்களாலும் கம்பெனி அதிகாரிகளாலும் நசுக்கப்பட்டனர். இதற்கு தீர்வு காணும்படி விவசாயிகள் தொடக்கத்தில் கம்பெனி அரசாங்கத்திற்கு புகார் அனுப்பினார்கள். ஆனால் அவர்களின் கோரிக்கை செவிசாய்க்கப்படாமல் போனபோது அவர்கள் அணி திரண்டு நேரடி நடவடிக்கைகளில் இறங்கினர். விவசாயிகள் உள்ளூர் கச்சேரி வருவாய் வசூலிக்கும் கச்சேரிகளை தாக்கினார்கள். தானிய சேகரிப்பு கிடங்குகளை கொள்ளையடித்தார்கள். வரியை செலுத்த மறுத்தார்கள். 1840களிலும் 1850களிலும் செயல்பட்ட விவசாயிகள் இயக்கம் மலபார் கிளர்ச்சியாக வெளிப்பட்டது. இப்பகுதியில் குடியேறி மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களின் சந்ததியினர் மாப்பிள்ளைகள் ஆவர். படிப்படியாக மாப்பிள்ளைமார்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாகி நிலத்தை வாடகைக்கு எடுத்து விவசாயம் செய்வோராகவும் நிலமற்ற உழைப்பாளர்களாகவும் சில்லறை வணிகர்களாகவும் மீனவர்களாகவும் மாறினர். 1792இல் ஆங்கிலேயர் மலபாரை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தபோது அவர்கள் நில உடைமை விவகாரங்களை சீரமைக்க முடிவெடுத்தார்கள். நிலத்துக்கான தனிநபர் உரிமையாளர் முறையை உருவாக்குவது அவர்கள் கொண்டு வந்த மாற்றமாகும். முன்பிருந்த மரபுமுறை நிலத்திலிருந்து கிடைக்கும் மொத்த விளைச்சலை ஜன்மம் என்ற உரிமை பெற்றவர், கணம் என்ற உரிமை பெற்றவர், விவசாயி ஆகியோர் சரிசமமாக பகிர்வதற்கு வாய்ப்பளித்தது. ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை ஜமீன்களை நிலத்தின் முழு உரிமையாளர்களாக்கி குத்தகை விவசாயிகளை வெளியேற்றும் அதிகாரத்தையும் கொடுத்தது. இந்த நடைமுறை அதற்கு முன்பு இல்லாததாகும். இது விவசாயிகளை மிகவும் பாதித்தது. இவற்றுடன் மிகையான மதிப்பீட்டுதல், சட்டத்துக்கு புறமான வரிகளை சுமத்துவது, நீதிமன்றமும் காவல்துறையும் நில உரிமையாளருக்கு மட்டுமே ஆதரவாக நடந்து கொள்வது ஆகியவை விவசாயிகளை வறுமையின் உச்சத்தில் வாழும் நிலைக்கு தள்ளியது. தாங்கள் நசுக்கப்படுவதை சகித்து கொள்ள முடியாத விவசாயிகள் எதிர்வினை புரிந்த நிகழ்வுகள் மலபாரில் 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் நடந்தன. அவற்றில் 1849 ஆகஸ்ட் மாதத்தில் மஞ்சேரியிலும் 1851 ஆகஸ்ட் மாதத்தில் குளத்தூரிலும் இந்த இரு இடங்களும் தெற்கு மலபாரில் உள்ளவை. 1852 ஜனவரி மாதத்தில் வடக்கில் உள்ள மட்டனூரிலும் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் மிகவும் தீவிரமானவை ஆகும். ஆங்கிலேய ஆயுதப்படைகள் கிளர்ச்சியை அடக்க அனுப்பப்பட்டன. இங்கெல்லாம் அமைதியை ஏற்படுத்த ஆங்கிலேயர் கையாண்ட அடக்குமுறை நடவடிக்கைகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தன. ஆனால் மாப்பிள்ளைகள் 1870இல் மீண்டும் எழுச்சி பெற்றனர். மீண்டும் கிளர்ச்சிகள் நடந்தன. 1857க்கு முந்தைய இந்தியாவில் நடைபெற்றவற்றில் சில கிளர்ச்சிகள் பழங்குடியினரால் நடத்தப்பட்டன. உள்ளூர் வளங்கள் மீதான அவர்களின் தன்னாட்சியும் கட்டுப்பாடும் ஆங்கிலேய ஆட்சியாலும் பழங்குடி அல்லாதவரின் வருகையாலும் பாதிக்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். இப்பழங்குடிகள் இந்தியாவின் பெரும் பகுதிக்கு பரவி 19ஆம் நூற்றாண்டில் நூற்றுக்கணக்கான தீவிர மோதல்களையும் கிளர்ச்சிகளையும் ஏற்படுத்தினார்கள். கோல்களின் கிளர்ச்சி 1831 முதல் 32 வரை. கோல் என்ற பழங்குடி இனத்தினர் பீகாரிலும் ஒரிசாவிலும் சோட்டா நாக்பூர், சிங்பூம் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்தனர். சோட்டா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதோருக்கு குத்தகைக்கு விட்டதே கோல்களின் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாகும். சோன்பூர், தமர் ஆகிய பகுதிகளில் வசித்த கோல்கள் திக்காடர்களுக்கு வரி வசூலிப்போர் எதிரான கிளர்ச்சியை நடத்துவதற்கு முதல் முயற்சியை எடுத்தனர். வெளியாருடைய சொத்துக்களை தாக்குவதை இவர்களின் கிளர்ச்சி உள்ளடக்கி இருந்தது. கோல்கள் உயிர் சேதம் ஏற்படுவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. கொள்ளையடிப்பதும் சொத்துக்களுக்கு தீ வைப்பதும் அவர்களது கிளர்ச்சியில் முக்கிய வழிமுறைகளாக இருந்தன. 1831 டிசம்பர் 20ஆம் நாளில் சோட்டா நாக்பூரில் உள்ள சோனிப்பூர் பர்கானா 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 1832 ஜனவரி 26க்குள் கோல்கள் சோட்டா நாக்பூர் முழுவதையும் தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இவர்களின் கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போருடன் முடிவுக்கு வந்தது. மிக தீவிரமாக ஒரு குறுகிய பரப்புக்குள் நடந்த சண்டையில் கோல் கிளர்ச்சியின் தலைவரான புத்த பகத் கொல்லப்பட்டார். துண்டிக்கப்பட்ட அவரது தலையை ஆட்சியாளர்களிடம் ஒப்படைப்பதற்காக அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் விநியோகிக்கப்பட்டது. கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பிந்த்ராய் மன்கி 1832 மார்ச் 19ஆம் நாள் சரணடைந்ததும் கோல்களின் போராட்டம் ஒரு துயரமான முடிவுக்கு வந்தது. சந்தால் கிளர்ச்சி 1855 முதல் 1856 வரை. பழங்குடிகளான சாந்தல்கள் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே பரவியிருந்தபடி வாழ்ந்தார்கள். மஞ்சி என்றும் அவர்கள் அறியப்பட்டார்கள். தங்களின் தாய்மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சாந்தல்கள் ராஜ்மஹல் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதியை திருத்தி அதை டாமின் கோ சாந்தல்களின் நிலம் என்று அழைத்தார்கள். பழங்குடி நிலங்கள் சாந்தல் அல்லாத ஜமீன்தார்களும் வட்டிக்காரர்களுக்கும் குத்தகைக்கு விடப்பட்டதால் சாந்தல்கள் படிப்படியாக கையறு நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார்கள். இத்துடன் உள்ளூர் காவல்துறையினராலும் அப்பகுதியில் தொடர்வண்டி பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஐரோப்பிய அதிகாரிகளாலும் அடக்குமுறைக்குள்ளானார்கள். டெக்குகளின் வெளியிலிருந்து வந்தோர் இத்தகைய ஊடுருவல் சந்தால் சமூகத்தை நிலை தடுமாற செய்தது. இது அவர்கள் இழந்த பகுதியை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வைத்தது. 1855 ஜூலையில் சாந்தல்கள் ஜமீன்தார்களுக்கும்
அரசாங்கத்துக்கும் விடுத்த இறுதி எச்சரிக்கை செவிமடுக்காமல் போனவுடன் ஆயிரக்கணக்கிலான சாந்தர்கள் வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு வெளிப்படையான கிளர்ச்சியை துவங்கினார்கள். தமது கிளர்ச்சி தம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம் ஆகிய 3 தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். மகேஷ்பூர் போரில் மஞ்சிகளில் பெரும்பாலானவர்கள் சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தார்கள். பின்னாட்களில் இது அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை ஆனது. கிளர்ச்சியின் முதல் வாரத்தில் 10 பேர் அடங்கிய ஒரு குழு மோங்கபர்ரா என்னும் கிராமத்தை தாக்கி தீக்கிரையாக்கியது. கிளர்ச்சியாளர்களில் பெண்களும் இருந்தார்கள். தொடக்கத்தில் சித்தோ சாந்தல்களின் தலைவராக இருந்தார். அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் கானு கிளர்ச்சியை நடத்தினார். கிளர்ச்சியின் பிற்பகுதியில் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சார்லஸ் மசேக் அவுரி தொழிற்சாலையை தாக்கி கொள்ளையடித்தார்கள். இதன் விளைவாக கிளர்ச்சியை ஒடுக்க ஆங்கிலேயர் தரப்பிலிருந்து மிருகத்தனமான நடவடிக்கைகள் தொடங்கின. இராணுவம் குவிக்கப்பட்டு சந்தால் கிராமங்கள் பழிக்கு பழியாக ஒன்றன் பின் ஒன்றாக தீக்கிரையாக்கப்பட்டன. ஒரு கணக்கீட்டின்படி கிளர்ச்சி இறுதியாக ஒடுக்கப்படும் முன்பு 30,000 முதல் 50,000 பேர் வரையிலான கிளர்ச்சியாளர்களில் 15,000 20,000 பேர் வரை கொல்லப்பட்டார்கள் என தெரிகிறது. முண்டா கிளர்ச்சி. பிர்சா முண்டா வழிநடத்திய முண்டாக்களின் கிளர்ச்சி உல்புலன் 1899 முதல் 1900 காலகட்டத்தில் நடைபெற்றது. முண்டாக்கள் பீகார் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் ஆவர். ஆங்கிலேயரின் ஆட்சியில் அவர்களின் பொதுநில உரிமை முறை அளிக்கப்பட்டது. முண்டாக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஜாகீர்தார்களும் திக்காடர்களும் பெரும் விவசாயி வட்டிக்காரர்களும் பிரித்து கொண்டனர். பிர்சா முண்டா குத்தகைக்கு பயிரிடும் விவசாயிகளின் குடும்பத்தில் 1877 பிறந்தார். ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என அவர் தன்னை அழைத்து கொண்டார். பழங்குடிகளின் நிலங்களை பழங்குடி அல்லாதோர் ஆக்கிரமிப்பதை இவரது தலைமையில் முண்டாக்கள் எதிர்த்தார்கள். முண்டா இனத்தை சேர்ந்த விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு வாடகை செலுத்த வேண்டாம் என பிர்சா முண்டா வலியுறுத்தினார். பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சியை துவங்கினார். சாயில் ரகப் என்னும் இடத்தில் முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டார்கள். சாயில் ரக படுகொலை பிர்சா ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தவில்லை. ஆங்கிலேய அதிகாரிகள் பிர்சாவை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தவுடன் அவரை பிடித்து தருபவர்களுக்கு பரிசளிப்பதாகவும் அறிவித்தார்கள். இத்தனைக்கு பிறகும் போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு தொடர்வதை காண முடிகிறது. ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்ட பிர்சா 1900 ஆண்டு ஜூன் 9ஆம் நாளில் தியாகி ஆனார். அவருடைய பெயர் தொடர்ந்து அப்பகுதியின் மலைவாழ் மக்களை ஈர்ப்பதாக உள்ளது. 1857 பெருங்கிளர்ச்சி. அறிமுகம். 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி ஆங்கிலேய இந்திய வரலாற்று அறிஞர்களிடையே பெரும் விவாதத்திற்குரிய பொருளாக உள்ளது. ஆங்கிலேய ஏகாதிபத்திய வரலாற்றாசிரியர்கள் இவ்வெழுச்சியை இராணுவ கலகம் என்றும் இராணுவ வீரர்களின் கோபத்தின் வெளிப்பாடு என்று கூறி சாதாரணமாக புறந்தள்ளுகின்றனர். இந்திய வரலாற்றறிஞர்கள் இராணுவ புரட்சியை பெருங்கிளர்ச்சியாக மாற்றியதில் மக்கள் வகித்த பாத்திரம் பற்றி ஆய்வு மேற்கொண்டு 2 கேள்விகளை எழுப்பியுள்ளார். அக்கேள்விகளுக்கு ஏகாதிபத்திய வரலாற்றறிஞர்களிடம் பதிலில்லை. இது ஒரு இராணுவ கழகம் மட்டுமே என்றால் முகாம்களில் இருந்த சிப்பாய்கள் புரட்சி செய்வதற்கு முன்பாகவே மக்கள் கிளர்ச்சி செய்ததை எப்படி விளக்குவது? எழுச்சிக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி மக்களை அபராதம் விதித்து தூக்கிலிட்டு தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? வங்காள படையின் ஆங்கிலேய தளபதியான கர்னல் மல்லீசன் தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி வங்காள படையின் உருவாக்கம் எனும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதியத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிடுகிறார். வரலாற்றறிஞர் கீன் இக்கிளர்ச்சியை காரணமாக செயல்பட்ட பல விஷயங்களை முன்வைக்கிறார். டல்ஹவுசியின் இணைப்பு கொள்கைகளாலும் சீர்திருத்த வேகத்தாலும் பாதிப்புக்குள்ளான இளவரசர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் குமரல்கள் என ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தீப்பொறியை ஏற்படுத்தி பற்றி எரிய செய்தன. எட்வர்டு ஜான் தாம்சன் இந்நிகழ்வை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார். 1909ஆம் ஆண்டில் வெளியான சாவர்கரின் த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இந்திய விடுதலை போர் எனும் தனது நூலில் ஆங்கிலேயரால் இதுவரை வெறும் இராணுவ புரட்சியே என்று வர்ணிக்கப்பட்ட இந்நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே என வாதிடுகின்றனர். ஆங்கிலம் படித்த மத்திய தர மக்கள் இவ்வெழுச்சியில் எந்த ஒரு பங்கையும் வகிக்காவிட்டாலும் தேசிய வரலாற்றறிஞர்கள் இவ்வெழுச்சியை இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்றே கூறுகின்றனர். பெருங்கிளர்ச்சிகளுக்கான காரணங்கள். நாடுகளை ஆக்கிரமித்தல். டல்ஹவுசி வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் மூலமாக அவத்தையும் ஜான்சியையும் இணைத்ததும், கடைசி பேஷ்வாவின் தத்தெடுக்கப்பட்ட மகனான நானோ சாஹிப்பை அவமானகரமாக நடத்தியதும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. முறையான உரிமம் இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசு அமைத்த இனாம் கமிஷனின் 1852 அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இணைக்கப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக அவத்தியில் மேற்கொள்ளப்பட்ட நில வருவாய் ஏற்பாடுகள் தாலுக்தாரின் நலன்களுக்கு பாதகமாக அமைந்ததால் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினர். மேலும் அவத்தியில் அரச குடும்பத்தின் ஆதரவை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் விலையுயர்ந்த ஆடைகள், அலங்கரிக்கப்பட்ட காலணிகள், அதிக விலையில் உள்ள நகைகள் ஆகியவற்றை தயாரிப்போரும் வாழ்விழந்தார்கள். இவ்வாறு டல்ஹவுசி தன்னுடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு துன்பத்தை விளைவித்தார். 1857 பெருங்கிளர்ச்சியோட புகைப்படம். பெருஞ்சுமையான நிலவருவாய் முறை. இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட நிலவருவாய் ஏற்பாடுகளில் இருந்ததை காட்டிலும் தற்போது நிலவரி மிக அதிகமாக இருந்தது. ஆங்கிலேயருக்கு முன்னர் இருந்த இந்திய அரசுகள் விளைந்த நிலங்களுக்கு மட்டுமே வரி வசூலித்தனர். ஆங்கிலேயர் நிலவரியை வரியாக கருதாமல் வாடகையாக கருதினர். இதன்படி நிலத்தில் விவசாயம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதே அளவு வரி வசூலிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் விவசாய பண்டங்களின் விலைகள் கடுமையாக வீழ்ச்சியுற்றன. காலனி அரசு கடனை குறைக்கவோ
நிவாரணம் வழங்கவோ முன்வராத சூழலில் சிறு விவசாயிகளும் குத்தகைதாரர்களுக்கும் சொல்லோனா துயரங்களுக்கு உள்ளாயினர். முஸ்லிம் உயர்குடியினரும் கற்றறிந்தோரும் ஒதுக்கப்படுதல். முஸ்லிம்கள் பெரும்பாலும் அரசு பணிகளையே சார்ந்திருந்தார்கள். கம்பெனியின் ஆட்சிக்கு முன்னர் முந்தைய அரசுகளில் மதிப்பு மிகுந்த பணிகளில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். குதிரைப்படை தளபதிகளாக சில உயர்ந்த ஊதியம் பெற்று வந்தனர். ஆனால் கம்பெனியின் ஆட்சியில் அவர்கள் துயரத்திற்கு ஆளாயினர். ஆங்கிலேய மொழியும் மேலை கல்வியும் முஸ்லிம் அறிவுஜீவிகளை முக்கியமானவர்களாக ஆக்கியது. நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது. அரசு பணியில் முஸ்லிம்கள் சேருவதற்கான வாய்ப்புகளை குறைத்தது. மத உணர்வுகள். 1856ஆம் ஆண்டு சட்டமானது வங்காளப்படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது. சாதி பற்றை கைவிட்டு அவர்கள் படைகளில் சேர வேண்டும் அல்லது இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. மேலும் சதி ஒழிப்பு சட்டம் விதவை மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிராக சட்டம் ஆகியவை சமய நம்பிக்கைகளில் ஆங்கிலேய அரசு தலையிடுவதாக கருதப்பட்டது. 1850இல் இயற்றப்பட்ட லெக்ஸ் லோசி சட்டம் லெக்ஸ் லோசி ஆக்ட் கிறிஸ்தவர்களுக்காக மதம் மாறியவர்களுக்கும் மூதாதையரின் சொத்துக்களில் உரிய பங்கினை பெறும் உரிமையை அளித்தது. இது வைதிக இந்துக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது. மேலும் துப்பாக்கி தோட்டாக்களில் பசுவின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் தடவப்பட்டுள்ளது என்ற செய்தி பரவிய போது இந்து முஸ்லிம் படை வீரர்கள் மத உணர்வுகள் புண்பட்டன. இத்தோட்டாக்களை புதிதாக அறிமுகமான என்ஃபீல்டு துப்பாக்கிகளுக்குள் செலுத்துவதற்கு முன்பாக அதை படை வீரர்கள் கடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றம் செய்யும் முயற்சியாக கருதப்பட்டது. ஆகவே அனைத்து விதத்திலும் 1857ஆம் ஆண்டு பெருங்கிளர்ச்சி கனிந்த ஆண்டாகும். கொழுப்பு தடவிய தோட்டா பிரச்சனை கிளர்ச்சி எனும் வெடிமருந்தில் வைக்கப்பட்ட தீப்பொறியாகும். பதவி பறிக்கப்பட்ட அதிருப்தி கொண்ட ராஜாக்கள், ராணிகள், ஜமீன்தார்கள், குத்தகைக்காரர்கள், கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், முஸ்லிம் அறிவுஜீவிகள், இந்து பண்டிதர்கள், குருமார்கள் ஆகிய அனைவரும் இவ்வெழுச்சியை தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் வாய்ப்பாக கருதினர். பெருங்கிளர்ச்சியின் போக்கு. இப்பெருங்கிளர்ச்சி கல்கத்தாவுக்கு அருகே உள்ள பரக்பூரில் இராணுவ கழகமாகவே தொடங்கியது. மங்கள் பாண்டே தனது இராணுவ மேலதிகாரியை சுட்டுக் கொன்றார். தொடர்ந்து அங்கு இராணுவ கழகம் வெடித்தது. அடுத்த மாதம் மீரட் நகரில் தோட்டாக்களை பெற வேண்டிய 90 வீரர்களில் 5 மட்டுமே உத்தரவுக்கு அடிப்படைந்தனர். மே மாதம் 10ஆம் நாளில் 3 ரெஜிமெண்ட்டுகளை சேர்ந்த சிப்பாய்கள் கிளர்ச்சியில் இறங்கி தங்கள் உயர் அதிகாரிகளை கொன்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரர்களை விடுதலை செய்தனர். மறுநாள் தில்லியை அடைந்த அவர்கள் ஐரோப்பியர் பலரை கொன்று நகரை கைப்பற்றினர். கிளர்ச்சியாளர்கள் 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசராக பிரகடனம் செய்தனர். மங்கள் பாண்டே இது 2ஆம் பகதூர் ஷா. ஜூன் மாதத்தில் கிளர்ச்சி ரோகில்கண்ட் பகுதிக்கு பரவியது. ஒட்டுமொத்த கிராமப்புறமும் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. கான் பகதூர் கான் தன்னை பேரரசருடைய வைஸ்ராயாக அறிவித்துக் கொண்டார். புந்தேல்கண்ட் பகுதியும் ஆட்டிடை பகுதி முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது. ஜான்சியில் ஐரோப்பியர் கொல்லப்பட்டு 22 வயதான லட்சுமிபாய் அரியணை ஏற்றப்பட்டார். கான்பூரில் நானா சாஹிப் கிளர்ச்சிகளுக்கு தலைமை தாங்கினார். பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் ஒரு கிணற்றுக்குள் வீசப்பட்டன. கான்பூர் படுகொலை என்றறியப்பட்ட இந்நிகழ்வு ஆங்கிலேயரை கோபம் கொள்ள செய்தது. நிலைமைகளை எதிர்கொள்ள அனுப்பப்பட்ட தளபதி ஹென்றி ஹெவ்லக் படுகொலைக்கு மறுநாளே நானா சாஹிப்பை தோற்கடித்தார். ஆங்கிலேய இராணுவ அதிகாரி நீல் கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். படுகொலைக்கு காரணமானவர்கள் என கருதப்பட்டோர் அனைவரும் கொல்லப்பட்டனர். நவம்பர் மாத இறுதியில் தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றினார். ஆனால் அது விரைவில் காம்பெல் என்பவரால் மீட்கப்பட்டது. ஹென்றி லாரன்ஸால் பாதுகாக்கப்பட்ட லக்னோ ஆளுநர் மாளிகை கிளர்ச்சியாளர்களின் வசமானது. நானா சாஹிப்பை ஹெவ்லக் தோற்கடித்த பின்னர் லக்னோவை கைப்பற்ற விரைந்தனர். ஆனால் அவர் திரும்ப நேர்ந்தது. ஜூலை மாதம் இறுதியில் ஜான் லாரன்ஸால் தில்லிக்கு அனுப்பப்பட்ட ஜான் நிக்சன் அதை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா சிறை கைதியானார். அவருடைய 2 மகன்களும் பேரனும் சரணடைந்த பின் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவத்தியில் மட்டும் தாலுக்தாரர்களும் விவசாயிகளுடன் பங்கு கொண்டதால் கிளர்ச்சி நீடித்தது. தாலுக்தார்களில் பலர் அவத் நவாபின் விசுவாசிகளாவர். ஆகவே அவர்கள் லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹாலோடு நவாப் வஜித் அலியின் மனைவி சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தனர். பெரும்பாலான வீரர்கள் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஆதலால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இவர்களும் பாதிப்புக்கு உள்ளாயினர். நீண்ட காலத்திற்கு வங்காள படைகளுக்கு அவத் நாற்றங்காலாக இருந்தது. அவத்தை சேர்ந்த வீரர்கள் குறைந்த ஊதியம் குறித்தும் விடுமுறை பெறுவதிலுள்ள இடர்பாடுகள் பற்றியும் புகார் செய்தனர். அவர்கள் அனைவரும் பேகம் ஹஸ்ரத் மஹாலின் பின் அணி திரண்டனர். ராஜா ஜெய்லால் சிங்கின் தலைமையில் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு லக்னோவை கைப்பற்றினர். ஹஸ்ரத் மஹால் தன் மகன் ஃபிர்ஜிஸ் கத்ராவை அவத்தின் அரசராக அறிவித்தார். கான்பூரில் பழி தீர்த்து கொண்ட நீல் லக்னோவில் தெரு சண்டைகளில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயரால் கைப்பற்ற முடிந்தது. சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த நீல் சிலை இந்திய தேசியவாதிகளை கோபம் கொள்ள செய்தது. அதை அப்புறப்படுத்த காங்கிரஸ் சத்தியாகிரகம் செய்தது. ராஜாஜியின் காங்கிரஸ் அமைச்சரவை 1937-39 இச்சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்தது. ஹக் ரோஸ் ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோப்பையை தோற்கடித்தார். இருந்தபோதிலும் லட்சுமிபாய் துணிச்சலுடன் போரிட்டு குவாலியரை கைப்பற்றினார். ஆங்கிலேயருக்கு ஆதரவான குவாலியர் அரசர் சிந்தியா தப்பியோடினார். ரோஸ் தன்னுடைய படைகளோடு லட்சுமிபாயுடன் நேரடியாக மோதினார். வியப்பூட்டும் வகையில் லட்சுமிபாய் போரில் பங்கேற்று வீரமரணம் அடைந்தார். கிளர்ச்சியாளர்களில் லட்சுமிபாய் மிக சிறந்த தைரியம் மிக்க தலைவர் என லட்சுமிபாயை பற்றி ரோஸ் குறிப்பிட்டுள்ளார். குவாலியர் விரைவில் மீட்கப்பட்டது. 1858இல் கானிங் இராணுவ புரட்சி ஒடுக்கப்பட்டு அமைதி மீட்கப்பட்டதாக அறிவித்தார். தாந்தியா தோப்பே கைது செய்யப்பட்டு 1858 ஏப்ரல் மாதம் கொல்லப்பட்டார். 2ஆம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857இல் கைது செய்யப்பட்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு ரங்கூனுக்கு மியான்மர் நாடு கடத்தப்பட்டார்.
அங்கேயே அவர் நவம்பர் 1862 தனது 87வது வயதில் மரணமடைந்தார். அவருடைய இறப்போடு முகலாய அரச வம்சம் முடிவுக்கு வந்தது. பெருங்கிளர்ச்சியின் விளைவுகள். விக்டோரியா மகாராணியின் பேரிழக்கை 1858. அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் கூடப்பட்டது. விக்டோரியா ராணி வெளியிட்ட பேரிழக்கை தர்பார் மண்டபத்தில் கானிங் பிரபுவால் வாசிக்கப்பட்டது. அவரே இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைஸ்ராயும் ஆவர். இதன் பின்னர் இந்தியா ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும். 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில் எனும் அமைப்பு அரசு செயலர்களுக்கு உதவி செய்யும். இதன் விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒடுக்கப்பட்டன. ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வர். கிழக்கிந்திய கம்பெனியின் படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்படும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களோடு மேற்கொண்ட உடன்படிக்கைகளை இப்பேரிக்கை ஏற்றுக்கொண்டது. அவர்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிப்பதாகவும் உறுதியளித்தது. மேலும் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை எனவும் அறிவித்தது. 1853 ஆண்டு சட்டமன்றம் ஐரோப்பியர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டிருந்ததால் அவர்கள் இந்தியர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ள அக்கறை இல்லாமல் இருந்ததே இச்சிக்கலுக்கு காரணம் என கூறிய அறிக்கை 1861 அமைக்கப்பட்டும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் என கூறியது. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் நாடிணைப்பு கொள்கையும் கைவிடப்படும். ஆங்கிலேயரை நேரடியாக கொன்ற கிளர்ச்சியாளர்களை தவிர மீதமுள்ள கிளர்ச்சியாளர்கள் அனைவரும் பொது மன்னிப்பு வழங்கப்படும். கல்வி, பொதுப்பணி திட்டங்கள், சாலைகள், இருப்புப்பாதை, தந்தி, நீர்ப்பாசனம் ஆகியவை முடுக்கிவிடப்படும். கடந்த காலம் மீண்டும் வரும் எனும் நம்பிக்கை மங்கியது. இந்திய சமூகத்தின் மரபு சார்ந்த கட்டமைப்பு உடைய துவங்கியது. மேற்கத்திய மயமான ஆங்கிலேய கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் தேசிய சிந்தனைகளோடு உருவானது. பாட சுருக்கம். கம்பெனி அரசுக்கு எதிராக ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரின் எதிர்ப்பும் அது அவ்வாறு ஆங்கிலேய மைசூர் போர்களுக்கு இட்டு சென்றது என்பதும் விளக்கப்பட்டுள்ளன. பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மரு சகோதரர்கள், அனைத்து தென்பகுதி பாளையக்காரர்கள், கொங்கு பகுதியின் தீரன் சின்னமலை ஆகியோரின் கிளர்ச்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளன. வேலூரில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மகன்களின் ஆதரவோடு தென்பகுதி பாளையக்காரர்கள் தென்னிந்தியாவின் அரச பதவி பறிக்கப்பட்ட அரசர்களோடு இணைந்து இறுதிப் போரை நடத்தியது கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. அரசுரிமை பறிக்கப்பட்ட அரசர்கள், பதவி இழந்த ஜமீன்தார்கள், விவசாயிகள் 1857 மேற்கொண்ட பெருங்கிளர்ச்சியையும் அது எவ்வாறு ஆங்கிலேய பேரரசின் அடித்தளத்தை ஆட்டங்காண வைத்தது என்பதும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளன. 1858 ஆண்டு ராணியாரின் பிரகடனத்தின் அடிப்படையில் இந்திய ஆங்கிலேய முடியரசுக்கு மாற்றப்பட்டதும் பிரகடனத்தின் சிறப்பு இயல்புகளும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. கலைச்சொற்கள்.